இப்பெல்லாம் ஃபேஸ் காமிக்கவே மாட்டீங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க டிஎம்ல வந்து. நான் நிறைய வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதனால தான் வீடியோஸ் கொடுக்க முடியல. இந்த 1 வீக் கொஞ்சம் வீடியோஸே போட முடியல. பட் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன். மேம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. லைக் நெக்ஸ்ட் மந்த் பர்த்டேக்கு நியூ ஹேர் மாற்றலாமான்னு கேட்டாங்க. பட் இந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எதனாலங்க மாற்றணும்? ஸோ இவங்க எக்ஸ்டென்ஷன் வச்சு 2 இயர்ஸ் ஆகியுமே இவங்க முடிக்கவும் எக்ஸ்டென்ஷனுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஓன் ஹேர் எந்த தொந்தரவும் இல்லை. 2 இயர்ஸில் இந்த ஹேர் என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துச்சா? ஹாப்பியாக இருக்கேன். எந்த தொந்தரவும் கிடையாது. மெயின்டெனன்ஸும் ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் டேங்கிள்ஸோட வந்தேன். அதுக்கப்புறம் இட் வாஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மட்டும் இல்லை, நான் கூட சொதப்பியிருக்கேன். என் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து மெயின்டைன் பண்ண தெரியாமல் வந்திருக்காங்க. பட் இப்போ பாருங்கள், புதுசாக வரவங்களுக்கு இவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் ரேஸ் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப வந்து புதுசாக வரவங்க சொல்லவே தேவையில்லை. என் கஸ்டமர்ஸு இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான். மேம் நீங்கள் இவ்வளோ நாள் வரீங்கல்ல, உங்களோட ஹாப்பினஸ் என்ன சொல்லுவீங்க ரேஸ் பற்றி? ஆக்சுவலாக ஹேர் அதிகமாக இருந்தாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. வேற லெவல் தான். இந்த பார்த்தீங்களா, இது இவ்வளோதான் எனக்கு தோணல. பட் நானுமே எனக்கு இந்த ஹேர் ஓப்பனாக விட்டுருக்கிறதுக்கு இந்த வால்யூம் இருக்குன்னு தான். இல்லைன்னா இதை கொண்டை போட்டு தான் அலைவேன். இந்த கான்ஃபிடென்ட்டுக்காக மட்டும்தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் எல்லாருமே எடுக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.